நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு பழைய கஞ்சி தான் நண்பர்களே. பழைய கஞ்சி, பச்சை மிளகா தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், கடலைப்பருப்பு, இது மசால் கடலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், மோர் மிளகா, பொரிச்ச மிளகா, இன்னும் என்னென்ன வேணுமோ நம்ம வீட்டில் அனைத்து இருக்கு. இன்னைக்கு பச்சை மிளகாய் கடிச்சு ஒரு சட்டி கஞ்சி குடிக்கிறோம். என்னப்பா நம்மள அடிக்கிற வெயிலுக்கு தயவு செய்ய சொல்றேன், பிரியாணி. அம்மா பச்சை மிளகா பார்த்தாலே பயமா இருப்பா ஆத்தாடி. நீ சாப்பிடு பச்சை மிளகா, அல்வா மாதிரி சாப்பிடு. அப்புறம் அவ்வளோ அல்வா மாதிரி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பச்சை மிளகாய பாருங்க, பல்ல 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 பல்லன்னு இருக்கு. மைக்கு ஒழுங்கா மாட்டுமா? மைக்கு ஒழுங்கா மாட்டுமா? அப்போ லூசுப்பா, அப்படித்தாப்பா ஏதாவது தேவலா பண்ணிட்டு நம்மள தெரிஞ்சு. ப்ளீஸ் தெரியாம சொல்லிட்டேன். ஒழுங்கா இப்படி எங்கடா அந்த அப்படி மாத்த. எப்படி என் மக சொல்லி நீ எல்லாம் பாரு, அறிவே இல்லை உனக்குலாம், கொஞ்சம் கூட அறிவு இல்லடா சாமி. சாமி நீ சாப்பிடுறியா? நீ சாப்பிடுறியா? கடலை சாப்பிட்டுக்கிறேன். கடலை சாப்பிடா. இந்த தண்ணி கூட, தண்ணினால் கூட நல்லது. தண்ணி தண்ணி சோறு போடுறேன். சோறு 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 கொஞ்சம் ஒரு கை ஒரு கை ஒரு கை இந்த ஒரு கை இந்த ஒரு கை ஒரு கை. ஏப்பா கொஞ்சம் கூடப்பா போதும்டா. ஏன்டா அப்படி பண்ற? நல்லா போடுங்க. இங்க வரு, இங்க வரு. நல்லா போடுங்க. கல்லையா சொல்லு, கல்லையா கல்லையா ஆட்டைய போட்டாங்க யாரு? அம்மா. கேவலம் இல்லையா? கேட்டு எடுக்கணும், எதா இருந்தாலும் கேட்டு எடுக்கணும். இது பரவாயில்ல நம்ம அம்மா. நீ எல்லாம் எப்போ கட்சி மாறுற, எப்போ என் சைடு வர்றதில்ல. அவனையும் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ரெண்டு பேரும். அந்த மனசு தாங்க மனசுக்கு. 3 பேரும் பிடிக்கும். எங்க அக்கா ஒனியா அம்மா. அப்ப நம்ம ரசிகர்களா பிடிக்கும். ரசிகர்களை உங்களையும் பிடிக்குமா? எல்லாத்தையுமே பிடிக்கும். நண்பர்களே, அருமையான அந்த வெயில், சரியான வெயில் நண்பர்களே. தரமான தண்ணி கஞ்சி இன்னைக்கு சாப்பிட்றா. எப்படி சொல்றா? அமேசன் சொல்லு. அமேசன் ஐஸ் பிரியாணி. அமேசன் ஐஸ் பிரியாணி பயலுகடா. நீத்தமணி பயலுகடா. நண்பர்களே, அப்படியே சோறு சுவையா இருக்கு. நம்மள சுவையிலே சுவை, அருஞ்சுவை. ஆஹா, அமிர்தம்ல சுவாமி, கடவுளே ஈஸ்வரா, இந்த மாதிரி ஒரு உணவு கிடைக்குமா இனிமேல் தெரியல நண்பா. கடிடா 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 தும்பையாடா நீயே. இங்கே வர்ற மதுவ என்ன எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பச்சை போனாங்க. ஏய் மதுமா, ஒரே கறி சும்மா சாப்பிட்றா. ஒன்று ஒரு கறி கடி, சின்ன கறி, வேக கறி, இன்னும் கறி மட்டும் வைய. அப்படி வையும் அந்த மிளகாயில நாக்க உரைக்கல. ஏனி பிள்ளைய பயமுறுத்துறா? எல்லாமே சாப்பிட்டு வளரணும், அதே பிள்ளைய. இது நல்லா இல்லை, இது சொல்லக்கூடாது. உரப்பு காதாக்குது. இப்போ உரைச்சாப்பா. இங்கே வரு, இங்கே வரு. ஊர்ல சூப்பரா இருக்கு. நம்பி கட்டு போட்டாயோ. அப்பா இதெல்லாம் முழு சாப்பிட்டா அம்மா சொன்னா கேட்கணும்.
உரைக்குதா அப்படியே உரைக்குதா? ம் ம் குடலே எரியுது. சரியான உரப்பு. குடலே எரியுது நண்பர்களே. இல்லை உரப்பே இல்லைன்னு சொன்னேன். ம் சேலஞ்ச் வைக்கலாமா? சும்மா ஒரு 2 மிளகா. எப்படி என் மகன் இங்கே வரு, இப்போ கடிக்கும் பாரு. கர்றா கர்றா, எப்படி இங்கே வர கடிச்சிச்சு? சும்மா ஒரு 2 மிளகா சாப்பிடு. அதுக்குள்ளே போட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் உரைக்கும்ப்பா. இங்கே இங்கே இந்தா ஏ இங்கே போடு, இங்கே வரு. நீங்க பெரியவங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்கிறேன். ஏண்டி அன்னைக்கு கூத்து எடுக்க பார்க்குற? நல்லா மரியாதை எனக்கு. தட்டு நிறைய மிளகாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சா எப்படிப்பா சொல்லுப்பா. நான் தான் அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடணும். அப்பா நான் ஊட்டி விட்டாதான் எங்க அப்பா சாப்பிடுறாங்க. உரைக்காது. ஐயோ உரைக்குதுமா. நான் கொடுத்தா வாங்கணும். இந்த அப்படியே கடலைப்பருப்பு போட்டு விட்டுறேன். அப்படி இல்ல ஐயோ போட்டு போட்டு சீக்கிரம் போட்டு போட்டு அப்போ உரைக்காது. குட்டை பயவுல என்ன வேலை பார்க்குது பாருங்க. ம் வாய் பேசுனா இனிமேல் பச்சை மிளகாதே. என்னப்பா அது? பச்சை மிளகாய் சும்மா உங்கள் டாடி தட்டு நிறைய மிளகாயை வச்சுக்கிட்டு ஷோ காமிக்கிறார். டக்கு 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 டக்குன்னு எடுத்து நேரம் மெல்ல வேணா. ஏய் ஜம்மா பேசாம இரு. நண்பர்களே, நேற்று சந்தைக்கு போனால் மிளகாயை பார்க்குற இடவெல்லாம் மிளகாயை கேட்குறாரு. அக்கா இந்த மிளகா உரைக்குமா? அக்கா இந்த மிளகா உரைக்குமா? ஒரு அக்கா என்ன பண்ணிட்டாங்க, மிளகாய் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க நான் கடிச்சு பாருங்க உரைக்குமா உரைக்காதான்னு அப்படின்னு. எப்பா குட்டை பயவுல என்ன வேலை பார்த்துக்கிட்டா? என்ன பண்ண எப்பா இது உரைக்குது. நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே மிளகா பயங்கரமாக உரைக்குதுன்னு. ஐயோ அப்படித்தான் உரைக்கணும். கேட்கணும், உரைக்குதுன்னு சொன்னால் கேட்கணும். அட பாவிங்களா, ஐயோ உன்னை நான் என்ன பண்ணேன்? இப்படி வீடியோ முன்னாடி பண்ணால் நான் துப்புனா நண்பர்கள் ஏமாத்துறேன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஐயோ ரொம்ப காழ்ந்ததுப்பா. அது இந்த வேலை வைக்காத இனிமேல். ஒரு மிளகா ஏய் நான் எந்திரிச்சு போயிருக்கேன். இந்த மிளகா இந்த எனக்காக. ஐயோ வேணாம், யாருக்காக கிடையாது. நண்பர்களே, பெரிய மிளகா கூட கொடுக்கல. எங்கே வருங்க பாவம், இப்படி பிஞ்சு மிளகா. ஓ பிஞ்சு மனுஷன் தெரிய மாட்டேங்க. நல்லா இருக்கு. அப்படியே மற்றது ஊர பெரிய மிளகா இல்ல சின்ன மிளகா. ஏய் நீங்க விளையாடுறதுக்கு நான் பொம்மையா? இங்க வரு. அதாயா சின்ன மிளகா. நீ வை, நீ எடுத்து அங்கே எடுத்து கேவலாம் உனக்கு உட்காரு. வாயுல எரியுது.
ஏய் அப்படி பண்ணக்கூடாதுப்பா. சின்ன பிள்ளைகிட்ட வாடி வாசம், சின்ன பிள்ளைகிட்ட வாடி வாசம் வச்சு கூட சரியாக தெரியும் நம்மள. பெத்த மகதேன்னு பக்கத்தில் உட்கார வச்சு என்ன வேலை பார்த்து விடுச்சு வத்தீங்களா? ஆ புண்டே பழையபடிக்கு எரியுது. இப்போ கூட நண்பர்களே, இப்போ வரும்போதோட பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் நண்பர்களே. ஸ்கூல் போகும்போதே வாங்கி கொடுத்து போனேன், வரும்போதே வாங்கி இந்த மசாலா கடை அடிச்சு ஒரு 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன் நண்பர்களே. உங்க போய் சொல்றாங்க நண்பர்களே, அவங்களாம் நண்பர்களே நிறுத்துனாங்க கடையில வீடியோ பண்ணணும்னு. சரி வீடியோ பண்ண எத்தனை மசாலா கடை இப்போ யார் தின்றது பூரா? இல்லை யார் தின்றது பூரா? நண்பர்களை சொல்ல கேளுங்க நண்பர்களே. நீங்கள் பார்த்துருந்தீங்க, நான் 2-3 பருப்பு தின்ட்டு போயிருக்கேன்ல. யார் நண்பர்களை தின்றது? இங்கே திங்க முடியாமல் கடலைப்பருப்பு ஊற வச்சு கொடுக்குறாங்க நண்பர்களே. இங்கே வருங்க, எங்க அப்பாவுக்கு நான் வேண்டி கொடுக்குறேன். நீ வேண்டி கொடுக்கல, பெரிய மிளகாய் வாயில் வச்சு விட்டு உரைக்க விட்டு கொடுக்குற. போதும் போதும் விடு போதும். நீ வார்த்த வேலை வடிவேல் மாதிரி, வடிவேல் மாதிரி அந்த குள்ளப்பைய வார்த்த வேலை இருக்கே, இன்னைக்கு கடுமையான வேலை பார்த்து போயிட்டானே. அந்த மாதிரி இன்னைக்கு நல்ல வேலை பார்த்து விட்டேன் பாருங்க நண்பர்களே. நாக்கு பூரா எரி சத்தியமா. யார் பச்சை குடிக்கிறான்னு பார்க்கலாமா? பழைய சோறு பச்சை மிளகா. அப்பா யாரு போன பச்சை குடிக்கிறான்னு பார்க்கலாமா? அம்மா நீயே ஜெயிச்சுக்கம்மா, விடுமா நீ ஆள் விடுதா, நீ தான் குடிப்பா, நீ தான் வின்ன. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது மதுரை மிஸ்ஸமணி. அப்பா என் அன்பு மகன் சொல்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு சங்கடமாக இருக்குது நண்பர்களே. மிளகாயை குடிச்சு வாய்க்கிற புள்ள தெரியலாமா நண்பர்களே? ஒரு அப்பாவுக்கு ஒரு நம்ம அப்பா தானே பாவம், அதை நினைக்கிற பாருங்க அந்த பிள்ளை பயவுல குள்ள பயவுல ஆளுகிற பாருங்க எப்படி பார்க்குது பாருங்க. ஒரு செஞ்சுட்டு இந்த படத்தில் ஒரு செந்தில் மாதிரி முடிய பாருங்க. எல்லாரும் அங்கேப்பா சொல்லு, எல்லாரும் சொல்லுடி. அறிவு கட்டவளை சொல்லி தொலை. நீங்க தான் சொல்றீங்க, நீ தான் சொல்லணும். உன்ட்ட ஒரு மைக் இருக்கல. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் பாய். காட்டு